ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய ஸ்டைல். எங்கள் வீட்டில் வந்து மழை பெஞ்சது இல்லைங்களா, அதனால் வந்து பிரண்டை செடி நல்லா வளர்ந்துருக்கு. அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. அதை தான் நான் வீடியோ எடுத்தேன். சரி, அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், பிடிச்சா மட்டும் பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அழகாக இருந்தது, சரி எடுத்தமே அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு பண்ணுறேன். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது, நல்லா வளர்ந்துருந்தது. ஆல்ரெடி நான் இந்த துவையில் நான் போட்டிருக்கேன் வீடியோ, பாருங்கள் போயிட்டு. அதுவும் நம்ம வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இல்லைங்களா இந்த பிரண்டையில். அவ்வளோ நல்லது, கால்சியம், பல்லுக்கு எலும்புக்கெலாம் அவ்வளோ உறுதி இது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் அது ஒரு கிளை வச்சா கூட நல்லா வளர்ந்துடும். கண்டிப்பாக எங்கன்னா கிடச்சா நீங்கள் எப்படி கம்பல்சரி எல்லோரும் வீட்டில் ஆலோவேரா இருக்கோ அதே மாதிரி இதுவும் நீங்கள் கத்தாழை வைக்கிற மாதிரி இதுவும் ஒரு செடியாக எடுத்து வையுங்க, நல்லா வளர்ந்துடும். ஒன்றும் வேண்டாம், நீங்கள் சமைக்கிறதுக்கு வாங்கிட்டு வரீங்களா, அது ஒன்று ஊனி வச்சா கூட நல்லா வளர்ந்துடும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் வந்து எங்கன்னா கிடச்சா மிஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் ரொம்பவும் மருத்துவ குணம் நிறைந்த ஒரு செடி தான். இதெல்லாம் மூலிகை செடி தான். அதெல்லாம் நம்ம வீட்டிலே வளர்த்துட்டா தேவையானப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறித்து துவையில் அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா வளர்ந்துருக்கு செடி, நீங்களே பாருங்கள். இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக இதெல்லாம் அடியில் பெரிய செடியெலாம் பிரிக்கக்கூடாது. இந்த நார் நரம்பு நிறைய இருக்கும், மேலே தனித்தனியாக வந்திருக்கு பாருங்கள். அதுதான் நம்ம வந்து பறித்து துவையில் அரைக்கணும். அது பறித்து நம்ம நார் எடுக்க வேண்டியதே இல்லை, அவ்வளோ ஒரு எலசாக இருக்கும். ஃபஸ்ட் இது மாதிரி சைடில் இது பறிச்சுன்னு வச்சு வளர்ந்துருக்குது, அதெல்லாம் அப்படியே பறித்து அப்படியே சமைக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு அதில் நரம்பு அதெல்லாம் எடுக்க தேவையில்லை. என்ன ஒன்று, இது க்ளீன் பண்ணுறது கையில் கொஞ்சம் நமைக்கும், நம்ம ஆயில் போட்டுக்கலாம், இல்லை க்ளவுஸ் போட்டுட்டு க்ளீன் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் தெரியாமல் நான் பண்ணிவிட்டு கையெல்லாம் புண்ணாயிடுச்சு எனக்கு. அப்படிலாம் பண்ணாதீங்க. பாருங்கள், நல்ல செடி நல்லா சூப்பராக இருக்குது. அது கீழே ஒரு செடி புதுசாக வந்திருக்குது, அதை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன். அப்படியே வாங்க கீழே போகலாம். வேரில் நல்ல செடி வந்திருக்கு, தொட்டி உள்ளே நல்லா வளர்ந்துருக்கு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா சூப்பரான ஒரு செடி வந்திருக்கு, ஃப்ரெஷ்ஷான ஒரு செடி. அதுதான் இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்காக தான் முக்கால் நான் வீடியோ எடுத்தோன்னே. பாருங்கள், குட்டியாக இருக்குது பாருங்கள். இதுதான் கிழங்கு செடி, வெத்தலைவள்ளி கிழங்கு செடி. தழை வந்து வெத்தலை மாதிரியே இருக்கும். இது ஒரு கிழங்கு வகையை சேர்ந்தது. கருணக்கிழங்கு மாதிரி தான் இருக்கும் இதுவும். இது வேக வச்சு சாப்பிட்லாம், பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். அது நாங்கள் சும்மா அந்த கீழே ஒரு மாதிரி இருக்கும்ல வேர் பகுதி, அரிஞ்சிட்டு நல்லா போட்டேன், அப்படி நல்லா வந்துடுச்சு. இந்த தொட்டிக்குள்ளே வேர்க்கடலை செடி இருக்குது, தர்பூசணி செடி இருக்குது, பப்பாளி செடி இருக்குது, முருங்கை செடி இருக்குது, பிரண்டை செடி இருக்குது. ஒரு தொட்டியில் தானாகவே எல்லாமே வளர்ந்துருக்குது. முருங்கை செடி மேலே இருக்கும் பாருங்கள், சரி நான் காமிச்சிருக்க மாட்டேன், ஹைட்டாக இருக்குது அது. இது எல்லாமே தானாக வந்தது தான், இது அடியில் வந்தது தான். சரி, இதுதான் சரி வீடியோவை எடுத்துடல உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.